நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிற வீரர்களை பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மொத்தம் 6 வீரர்களை நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதில் 2 முக்கியமான வெளிநாட்டு வீரர்களும் வந்து இருக்க போகிறாங்க. யார் அந்த வீரர்கள், என்ன காரணமாக இவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம சிஎஸ்கே கையில் எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் வந்து மிச்சமாக இருக்க போகுது, இப்போதைக்கு சிஎஸ்கேயோட ஆக்ஷன் பிளான் என்ன, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் 2026 மினி ஐபிஎல் ஆக்ஷன் வந்து எப்போ நடக்க போகுது, வீரர்களை வந்து எல்லா டீமும் வந்து எப்போ ரீட்டர்ன் பண்ணி ஆகணும், இப்போதைக்கு விண்டோ வந்து எவ்வளோ நாள் ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு 2026 மினி ஐபிஎல் ஆக்ஷனை பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மரண வெயிட்டிங்கில் இருந்துட்டு இருக்கோம். ஆக்ஷன் வந்து எப்போ நடக்கும், முக்கியமான வீரர்களாக நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இப்போ மினி ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 15 வந்து நடக்க போகுதான். கிட்டத்தட்ட வீரர்களை வந்து எப்போ ரீட்டர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 15 வந்து இதுக்கான ரீட்டர்ன் அப்டேட்டை வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நவம்பர் 15 விண்டோவும் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே பெரிய ட்ரேடை வந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது கூட நடக்கிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் மாதத்துலேருந்து ஐபிஎல் பற்றின எக்கச்சக்கமான அப்டேட் வந்து கிடைக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்லாம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு. அடுத்து நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிற வீரர்களை பற்றின அப்டேட்டை பார்த்துலாம். நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வீரராக நம்ம ராகுல் திரிபாதி வந்து இருக்கார். இதுக்கான காரணம் தெரியும், போன சீசன் சரியாக வந்து அமையலை. ஸோ இதன் காரணமாக இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜய் சங்கரை பெருசாக வந்து எதிர்பார்த்தோம், அவரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இந்த 2 பேரை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பண்ண போகிறாங்க. 3வது வீரராக நம்ம தீபக் கூடாவையும் சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், நம்ம அஸ்வினே வந்து ரிலீஸ் ஆகிருந்தார் ஆல்மோஸ்ட்டு. ஸோ சிஎஸ்கே அஸ்வினி வந்து ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 இந்திய வீரர்களை வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம கான்வேயும் சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான காரணம் பெருசாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் போன சீசனை பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அமையலை, நடந்து முடிஞ்ச சீசன். ஸோ இதன் காரணமாக இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு ஒரு மோசமான ஃபார்மில் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ ரச்சனை வந்து தக்க வச்சுட்டு இவரை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்ம சிஎஸ்கே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் நம்ம ஷாம் கர்னை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஷாம் கர்னை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது, கம்மியாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50-50 சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த 6 பேரை வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை நம்ம கிரிக்பஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக இந்த 6 பேரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த 6 பேரையுமே நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணால் சிஎஸ்கே கையில் பர்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30+ மேலே வந்து இருக்க போகுது கோடிகள். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக ஆக்ஷனில் தரமான சம்பவத்தை பண்ணலாம். ஸோ புதிய வீரர்களை கன்ஃபார்மாக வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இவங்களை தவிர வேறு யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணால் நம்ம சிஎஸ்கேக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.